ஹலோ எவ்ரிவன். நம்மளோட பார்ட் 1 வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஸோ இப்போது இயல் 2ல் சிறகின் ஓசை வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது சிறகின் ஓசையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். வலசை போதல் எதை குறிக்கிறது அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்தலை குறிக்கிறது. பறவைகள் எவற்றுக்காக இடம்பெயர்கின்றன அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெட்ப மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்கின்றன. எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பறவைகள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு எதுக்காகலாம் இடம்பெயருது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். வலசை போதலின் போது ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது? தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அது என்ன அப்படின்னா கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் தரை இறங்காமலேயே ட்ராவல் பண்ணும். கப்பல் பறவை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. கப்பல் கூடைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை அப்படி அழைக்கப்படுகிறது. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் வாழ்ந்த காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. சத்திமுத்த புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்காங்க. அவங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியிருக்காங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படி சொன்னது யாருன்னா அது சொன்னது யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர் தான். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா பறவைகள் வலசை செல்லுதலை குறிக்கிறது. வெளிநாட்டு பறவைகளுக்கான புகலிடமாக திகழ்வது என்னது? தமிழ்நாடு. தற்போது வெதுவாக அழிந்து வரும் உயிரினம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி ஒரு கூடு கட்டி வாழும் பறவை இனம். சிட்டுக்குருவி 3 முதல் 6 நாட்கள் முட்டைகள் இடும். அடைகாக்கும் காலம் 14 நாட்கள். வாழ தகுதி அற்ற பகுதி துருவப்பகுதி. துருவப்பகுதி தவிர மற்ற எல்லா பகுதியிலும் சிட்டுக்குருவி வாழ தகுதியற்றது வாழும். துருவ பகுதி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி வாழும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தா 10லேருந்து 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் உணவு தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், தேன். தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், மலரோட மொட்டு, அதாவது தேன். சிட்டா பறந்துட்டா அப்படி சொல்லுவாங்க. அதை தான் அந்த சிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. சிட்டு ரொம்ப ஸ்பீடாக பறக்கும். பறவைகளை காப்பாற்ற நாம் வளர்க்க வேண்டிய மரம் ஆள் அரசு மரம். காக்கை குருவி எங்கள் ஜாதி பாடுறது யார் அப்படின்னா பாரதியார். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அவருடைய சலீம் அலியோட வாழ்க்கை வரலாறு தான் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த புக்காக வெளியிட்டிருக்காங்க. நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா பயணம் செய்யும் தூரம் 22,000 கிலோமீட்டர். பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. அது சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. தட்பவெட்பம் தட்பம் ப்ளஸ் வெட்பம். தரை இறங்கும் சேர்த்துறது. அப்புறம் கிழவனும் கிழவியும் புதினம் நோபல் பரிசு பெற்ற வருடம் 1954. கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஏர்னஸ்ட் ஹெமிங்கவே. முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதலெழுத்து, சார்பெழுத்து. எழுத்துக்களின் வகைகள் முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்துக்கள் என்பது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாய் அமைவது முதலெழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாய் அமைவது முதலெழுத்துக்கள். முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. மெய் மற்றும் உயிரெழுத்துக்கள் சேர்வதால் தோன்றுவது உயிர்மெய். உயிரும் மெய்யும் சேர்றதுனால உயிர்மெய். 3 புள்ளிகளை உடையது தனித்த வடிவம் ஆயுதம். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அது என்னது? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுதம். தனித்து இயங்காத எழுத்து ஆயுதம். ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்து. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பெயர்? பறவை அப்படின்னு ஒரு பெயர். இது இம்பார்ட்டன்ட். இந்த புல் என்பதன் வேறு பெயர் பறவை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். மைக்ரேஷன்னா வலசை. கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா புவியீர்ப்பு புலம். சாங்சுரி புகலிடம். அப்புறம் திருக்குறள் பார்க்க போகிறோம்.
உலகுக்கு தொடக்கமாக இருப்பவன் ஆதி பகவன். உலகுக்கு தொடக்கமாக இருப்பவன் ஆதி பகவான். ஆதி பகவன். எழுத்துக்களுக்கு தொடக்கமாய் அமைவது அகரம். எழுத்துக்களுக்கு தொடக்கமாய் அமைவது அகர முதல எழுத்தெல்லாம் அதான் அகரம். உலகுக்கு தொடக்கமாய் ஆதி பகவன் முதற்றே உலகு அதான் ஆதி பகவன். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர். ஒருவருக்கு மிகச்சிறந்த அநியாயம் அமைவது பணிவு இன்சொல். மிகச்சிறந்த அநியாயம் அமைவது பணிவு இன்சொல். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகளை உடையது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளில் குறட்பாக்கள் எத்தனை? 1330. திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலக பொதுமறை வாயிறை வாழ்த்து. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறளின் இயல்கள் 9. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். என்பு எழும்பு. 2016 பாரா ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? ரியோ நகரில். 2016 பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவர் மாரியப்பன். மாரியப்பன் தங்கம் வென்ற விளையாட்டு உயரம் தாண்டுதல். இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, அதாவது ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி, கண்டு ப்ளஸ் அறி. ஓய்வற, ஓய்வு ப்ளஸ் அற. ஏனென்று, ஏன் ப்ளஸ் என்று. ஔடதமாம், ஔடதமாம், அதாவது எதிர்ச்சொல். அணுகுனா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அகர வரிசையில் அறிவுரை சொல்றது ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு சொன்ன மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லை சு. முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் நெல்லை சு. முத்து. 3. விக்ரம், சதீஷ், இந்தியா. நெல்லை சு. முத்து வெளியிட்டுள்ள நூல்கள் எண்ணிக்கை 80க்கும் மேல். ஏன்றவரைனா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுப்பா. ஒருமித்து ஒன்றா விளையாடாதான் ஒன்றுபட்டு. ஔடதம்னா ஆல்ரெடி சொல்லிடுச்சு மருந்து. அது ஐயம் தெளிந்து சொல்ல வேண்டும். ஐயம் தான். அதை எதனை தெளிந்து சொல்ல வேண்டும் என்று நெல்லை சு. முத்து கூறுகிறானா ஐயம். அறிவியல் சிந்தனைக்கோள். ஈடுபாட்டுடன் அணுகு. ஊக்கம் வெற்றி தரும். ஓய்வற உழை. இதுதான் அந்த வாசிச்சுக்கோங்க ஒரு டைம் நீங்களே. நெக்ஸ்ட் அறிவியலால் ஆழ்வோம். ஆழம் ப்ளஸ் கடல் அதான் ஆழ்கடல். ஆழ்கடல். விண்வெளி, விண் ப்ளஸ் வெளி. நீளம் ப்ளஸ் வானா நீலவான். இல்லாதியங்கும்னா இல்லாதியங்கும். இணையவலை உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றார்கள். ஆமாம், உண்மைதான். இணையவலை இருக்க போய் தான் நம்ம இப்போ கிளாஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக நம்ம இங்கே எங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கும் உங்களையும் படிக்க வைக்க முடியுது. வானை அளப்போம். வானைன்னு வந்துட்டாலே பாரதியார். செயற்கைக்கோள் உதவியுடன் செய்தி தொடர்பில் நாம் சிறந்துள்ளோம். கரெக்ட், உண்மைதான். மனிதன் எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனை படைத்து விட்டான். அதுதான் ரோபோ. மனிதன் அணு பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான். ஓகே. அதுக்கப்புறம் கணியன் நண்பன். நுட்பமாக சிந்தித்து அறிவது தான் நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்தனா நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம்னா ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவத்துறை. செயல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல்னா எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிதுனா அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ரோபோ எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக். அவரோட ஊர் என்ன அப்படின்னா செக். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். நுட்பமான அப்படின்னா கடினமான. ஒரே மாதிரியான வேலைகளை விட நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் தானியங்கி. சென்சர்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு கருவிகள். தோற்றத்தில் மனிதரை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனுஷன மாதிரி செய்வான், எல்லாத்தையும் செய்யும். அது என்னது? தானியங்கி. அதை பற்றி சொன்னது எதையாருன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். தானியங்கிகளின் செயல்பாடுகளை கணினி கட்டுப்படுத்தும். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகிறது. கேரி கேஸ்ப்ரோவ் எந்த விளையாட்டில் சிறந்தவர்? சதுரங்கம். டீப் ப்ளூ
எனும் மீத்திறன் கணியை உருவாக்கிய நிறுவனம் IBM. கேரி கேஸ்ப்ரோ மற்றும் டீப் ப்ளூ இடையே எப்போது சதுரங்க போட்டி நடந்தது? மே 1997. உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அப்படின்னா சவுதி அரேபியா. முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோபியா. அதுக்கு பேர் புதுமைகளின் வெற்றியாளர். அடுத்தது ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் ஐயாவிற்கு தமிழில் படித்த நூல் என்னன்னா திருக்குறள். அதுலேயுமே அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளிழுக்கல் ஆக அரண். ஐ திங்க் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. எந்த நூலை படிக்கும்போது அப்துல் கலாம் ஐயா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூல் அப்துல் கலாம் ஐயாவிற்கு பிடிக்கும். அதாவது லிலியன் வாட்சனோடது. அப்துல் கலாம் எதனை பயன்படுத்தி 300 கிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை உருவாக்கினார் அப்படின்னா கார்பன் இலை. அப்துல் கலாம் ஐயா இந்திய அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி, பிருத்திவி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று அப்துல் கலாம் கூறுகிறார். 525 எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அப்புறம் இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி அப்படின்னாலே சொல் என்று பொருள். முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து மொத்தம் 12 இருக்குது. அது எல்லாமே சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஞ வரிசையில் 1, ஞ வரிசையில் 4, ய வரிசையில் 6, வ வரிசையில் 8 ஆகிய எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஞால ஞ, ஞால ஞ, ஞா, ஞே, ஞோ. ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ். வ வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வரா. டனர 3 லவும் அப்புறம் ர, ந இது என்ன 8 எழுத்துக்களும் 8 எழுத்துக்களின் வரிசையில் ஓரெழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. எப்படி டமாரம் அப்படிலாம் வந்தது அப்படின்னா அது தமிழ் எழுத்து கிடையாது. ரம்பம் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிரெழுத்துக்களின் வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அதாவது அங்கே ஒரு எழுத்து, ஞல ஒரு 4 எழுத்து, ஏல ஒரு 6 எழுத்து, வேல ஒரு 8 எழுத்து. இது தவிர மீதி எல்லா எழுத்தும் முதல்ல வரும், மீதெல்லாம் வராது. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஞ, ந, ந, ம, யரள, வளள, இன் ஆகிய 11ம் மொழியின் இறுதியில் வரும். அதாவது உறிஞ்ச், வெரிந்த், அவ் மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வரவே வராது. தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள்னா அ, இ அப்படி தனித்து வராது. உயிரெழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். அதாவது எப்படின்னா உயிரெழுத்து இக்கு ப்ளஸ் ஆ கா, இப்பு ப்ளஸ் ஆ பா, இம் ப்ளஸ் மா, இம் ப்ளஸ் ஆ மா. அதாவது அப்பா, அம்மா, அக்கா இந்த மாதிரி கடைசி எழுத்து பாருங்கள் பா, கா, மா. அப்போது இந்த மாதிரியான உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் கடைசியில் வரும். உயிர்மெய் எழுத்து மட்டுமே கடைசி சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்தாக இருந்துச்சுன்னா உயிரெழுத்து இறுதியிலையும் வரும். உயிரெழுத்து அதாவது வசையி அந்த அளபடையில் மட்டும் இந்த மாதிரியாக வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, கட்டாயம் வராது. அது நடுவில் மட்டும்தான் வரும். தனக்கு பின் ஒரு வல்லின குறில் எழுத்தோட வரும். தனக்கு முன் ஒரு உயிரெழுத்தையும் பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும். க, ச, க, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இந்து, இத்து, இப்பு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியாக வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. அதாவது நோ மட்டும்தான் இறுதியில் வரும். அதுக்கப்புறம் கேலேருந்து நே வரைக்கும் அதை தவிர மீதி எல்லாம் கா, கா, கி, கி, கு, கு, கே மட்டும் வராது. கு, கு, கே, கை, கோகோ அதெல்லாம் வரும். கே வராது. அதே மாதிரி ஞா வரிசையிலும் நே வராது. கேலேருந்து நே வரைக்கும் உள்ள எதுவுமே வராது. அந்த நோ வராது இல்லையா,
நோ மட்டும் வரும் இல்லையா? அந்த நோவுக்கு மீனிங் என்னென்னா துன்பம். துன்பம் நோ அப்படின்னு சொல்லணும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். இடையிலும் வரும், இறுதியிலும் வரும் மெய் எழுத்து. அதாவது உறிஞ்சு வெறிஞ்சு பார்த்தோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து சொல்லின் இடையில வரும், இறுதியிலையும் வரும். உயிர்மெய் எழுத்து அதாவது இடையில் வரும். இடையில் வர்றது என்னதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அது உயிர்மெய் எழுத்து இடையிலையும் வரும் அப்படின்னு. ஆனால் இறுதியிலையும் வரும். ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். அளபடை மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் அளபடை மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ராமன் விளைவு டேட் என்ன அப்படின்னா 1928 பிப்ரவரி. அதனால தான் அந்த நாளை தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க, பிப்ரவரி 28. அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி, சேட்டலைட்னா செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு.